அதிமுக கொள்கையில் உறுதியாக உள்ளது, சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். அண்ணா மற்றும் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதற்காக எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு தமிழ்நாட்டுக்கே தெரியும் என அதிமுக முன்னணி தலைவர்களுள் ஒருவரான ஆர்.பி. உதயகுமார் கருத்து தெரிவித்திருப்பது தமிழக அரசியல் களத்தில் பேசுபொருளாகி உள்ளது. கடந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு அண்ணா குறித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேசியதை காரணமாக சொல்லப்பட்டது. அதை குறிப்பிட்டுத்தான் தற்போது அதிமுக தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதிமுக பாஜக உறவுக்குள் மீண்டும் விரிசல் உண்டாகிறதா? நடப்பது என்ன? விரிவாக பார்ப்போம். மதுரை பாண்டிக்கோவில் அம்மா திடலில் இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு கடந்த 22ஆம் தேதி நடைபெற்றது. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ஆர்.பி. உதயகுமார் உட்பட ஏராளமானோர் மாநாட்டில் பங்கேற்றனர். அந்த மாநாட்டில் இந்து முன்னணியின் செயல்பாடுகளை விளக்கும் விதமாக காணொலி ஒன்று ஒளிபரப்பப்பட்டது. அந்த வீடியோவில் பெரியார், அண்ணா மற்றும் திராவிட சித்தாந்தம் குறித்து விமர்சிக்கும் வகையில் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. அதிமுக தலைவர்கள் முன்னிலையிலேயே அவர்களது கொள்கை தலைவர்களான பெரியார், அண்ணா குறித்து விமர்சன வீடியோ வெளியிடப்பட்டது தமிழக அரசியல் அரங்கில் பேசுபொருளானது. இந்த விவகாரத்தில் திமுகவினர் மிக கடுமையாக அதிமுகவை விமர்சனம் செய்தனர். இந்நிலையில் நேற்று அதிமுக ஐடி விங் சார்பாக அறிக்கை ஒன்று வெளியானது. அதில் அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையோ உறுதிமொழிகளையோ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த யாரும் ஏற்கவில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்ள விளைகிறோம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அண்ணாவை அவமதித்த செயல் வருத்தமளிப்பதாக கருத்து தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார், அண்ணா வீடியோ குறித்து முன்கூட்டியே எதுவும் சொல்லப்படவில்லை, அண்ணா பற்றி பேசியதால் 2024இல் இபிஎஸ் என்ன முடிவெடுத்தார் என அனைவரும் அறிவார்கள் என கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று இந்த விவகாரம் குறித்து காணொலி வெளியிட்ட முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், அண்ணா ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதற்காக இபிஎஸ் எடுத்த முடிவு தமிழ்நாட்டுக்கே தெரியும். முருக பக்தர்கள் என்ற அடிப்படையிலேயே பங்கேற்றோம். அரசியல் இருக்காது என நம்பினோம். அதிமுக கொள்கையில் உறுதியாக உள்ளது, சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். நாங்கள் பின்னால் அமர்ந்திருந்ததால் வீடியோவை பார்க்க வாய்ப்பில்லை. அந்த முருகர் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானங்களுக்கும் அதிமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆகவே ஒளிபரப்பான அந்த வீடியோவுக்கு எங்களது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு செப்டம்பரில் சனாதனம் குறித்து துணை முதல்வர் உதயநிதி பேசியதை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாஜக சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் பாஜகவின் அப்போதைய தலைவர் அண்ணாமலை மதுரையில் 1956இல் தமிழ் மாநாட்டில் கடவுளை கேலி செய்து முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை பேசினார். அதை கேட்டு முத்துராமலிங்க தேவர் ஆவேசம் அடைந்ததால் அண்ணாவும் பி.டி. ராஜனும் மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கிருந்து ஓடி வந்தனர் என பேச அது அதிமுகவினர் மத்தியில் மேலும் கொந்தளிப்பை உண்டாக்கியது. அதிமுக பாஜக கூட்டணியும் முறிந்தது. இந்நிலையில் தற்போதும் அண்ணா விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அண்ணாவை பற்றி பேசினால் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என அனைவருக்கும் தெரியும் என அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நேரடியாகவே எச்சரிக்கும் விதத்தில் பேசி வருகின்றனர். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் பாஜக தரப்பின் பதில் என்னவென அக்கட்சியின் முக்கிய தலைவர்களிடம் கேட்டோம். அவங்க கூட்டணிக்குள்ள நடக்கிற பிரச்சனை இப்ப நம்ம சமீபத்துல பார்த்தோம். நான் என்னோட அறிக்கையிலயும் சொன்ன மாதிரி 25 இடங்கள் வேணும்னு கம்யூனிஸ்ட் கேக்குறாரு சண்முகம், மார்க்சிஸ்ட். 50 இடங்கள் வேணும்னு வன்னியரசு விசிகா கேக்குறாங்க. மதிமுக கூட்டத்துல தீர்மானமே போடுறாங்க 12 இடங்கள் வேணும்னு. போன முறை மோடி அப்படின்னு காண்பித்து எல்லாருக்கும் குறைஞ்ச இடங்களை கொடுத்து எல்லாருக்கும் 6 தொகுதியும் கொடுத்து ஒரு கூட்டணிக்குள்ள வரவழைச்சு மதிமுக அவங்க சொந்த சின்னத்துல கூட போட்டியிட விடாம ஒரு சர்வாதிகார போக்குல நடந்துட்டாங்க. இப்ப மீண்டும் அதையே கடைபிடிக்கலான்னு பார்க்கும்போது கூட்டணி கட்சிகள்லாம் முரண்டு பிடிக்கிறதுனால இவங்களுக்கு வேற வழி தெரியல. அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய நடக்கிற பிரச்சனைய மக்கள் மத்தியில போகாம திசை திருப்புறதுக்காக அதிமுக பாஜக கூட்டணிய ஏதாச்சும் ஒரு குழப்பம் விளைவிக்கணுமேனு போன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அதை நாங்க பாக்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த உரசலுமே இல்லை. ஏன்னா மதுரையில நடந்த கூட்டம் பாஜக நடத்திய கூட்டமே கிடையாது. அது இந்து முன்னணி நடத்திய கூட்டம். அது ஒரு ஆன்மீக கூட்டம், முருக பக்தர்களுக்காக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கூட்டம். அதுல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த தலைவரையும் கொச்சைப்படுத்தினதோ இழிவுபடுத்தினதோ அந்த மாதிரியான எந்த வாசகமும் இல்லை. இந்து முன்னணி ஏன் உருவாச்சுன்னா நாத்திகர்கள் இங்க அதிகமாக திராவிடர் கழகம் மூலமா ஆதிக்கம் செலுத்தினதுனால அதை எதிர்ப்பதற்கான உருவான இயக்கம் இந்து முன்னணி அப்படின்ற ஒரு உண்மையை மட்டும்தான் சொல்லியிருக்கே தவிர அதுல எந்தவித தனி மனித விமர்சனமோ இல்ல குறை சொல்லுவதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது.
அந்த வீடியோல கூட ஈவே ராமசாமி அவர்கள் பிள்ளையார் சிலையை தூக்கி உடைச்ச அந்த ஒரு போட்டோ இடம்பெறுதே தவிர அதுல அவருடைய தனி மனித தாக்குதல், தனி மனித வெறுப்பு இதெல்லாம் எதுவுமே அதுல போடல. சார் இப்ப இல்ல திமுக குறித்து நீங்க சொன்னீங்க கூட்டணி பிரச்சனைனால இத பத்தி பேசுறாங்க அப்படின்னு. ஆனா இப்ப அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இப்படி கருத்து சொல்லியிருக்காங்கல்ல சார், இந்த மாதிரி அண்ணா பெரியாரை வந்து நீங்க விமர்சிச்சீங்கன்னா கடந்த காலத்துல நடந்தது வந்து தெரியும் பொதுவா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்களா சார்? இபிஎஸ் வந்து சும்மா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்களா சார்? அதுதான், அது வந்து விமர்சிச்சாதானே, அதுல விமர்சனமே இல்லைன்றதுதான் எங்களுடைய வாதம். அந்த ஒரு இடத்துல 2 நொடிகளுக்கு வந்து ஒரு புகைப்படம் வருது. அதுல வந்து ஈவே ராமசாமி அவர்கள், கருணாநிதி, அப்புறமா அண்ணாதுரை 3 பேர் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுல வந்து திராவிடத்தை வீழ்த்துவோம் அப்படின்ற பொருள்ல கூட இல்ல. திராவிட நரிகள் அப்படின்ற ஒரு சொற்பதம் ஏற்படுது, உபயோகப்படுத்தப்படுது. அது வந்து கிட்டத்தட்ட கடந்த 20 ஆண்டுகளாக இந்து முன்னணி கூட்டங்கள்ல எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். இது இந்து முன்னணி பண்ணதுனால அவர்களுக்கு வந்து ஆட்சேபனை இருக்குன்னா அதை தெரிவிச்சுக்கிறாங்க, அதோட அது முடிஞ்சிருச்சே தவிர அது பாஜகவை நோக்கிய கேள்வி அப்படின்றதுக்கு எந்த இடத்துலயும் அந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் திமுக ஸ்பின் பண்ண பாக்குறாங்க. அதிமுக ஏன் அதை எதிர்க்கிறாங்கன்னா அவர்களுக்கான கட்டாயம். திமுக இப்படி வந்து அதை வந்து திருச்சி அவர்களுடைய தலைவர்களை வந்து இவங்க வந்து கொச்சைப்படுத்துறாங்க அப்படின்ற தொனியில விமர்சனம் வைக்கும் போது அதை மறுக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படுதே தவிர இதன் மூலமா பெரிய தாக்கமோ இல்ல கொள்கை ரீதியான தாக்குதலோ இல்ல அவர்களுடைய கொள்கைகளை விமர்சிக்கக்கூடிய தொனிலையோ அந்த மாதிரிலாம் இது எதுவுமே பொருட்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ரொம்ப 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 மைனர் இஷ்யூ. அங்க வந்து ஒரு 7-8 மணி நேரம் நிகழ்ச்சி நடந்தது. பல்வேறு உரைகள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், பல தலைவர்கள் பேசினாங்க, இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் பேசினாங்க. இந்த 8 மணி நேரம் நிகழ்வுல ஒரு 2 நொடிக்கு ஒரு புகைப்படம் வந்துட்டதுனால அது வந்து திராவிட தலைவர்களை இல்ல அதிமுக தலைவர்களை விமர்சிக்குது அப்படின்னு திமுக வந்து நெரேட்டிவ் செட் பண்ண பாக்குறாங்கன்னா எவ்வளோ அவங்க வந்து ஒரு வீக் விக்கெட்ல இருக்காங்க அப்படின்றதுதான் நாங்க பாக்குறோம் இப்போ. சார் இப்ப இந்து முன்னணி தான் நடத்தினாங்க, இருந்தாலும் பாஜக ஆதரவோட நடத்தப்பட்ட ஒரு மாநாடு தானே சார்? நிச்சயமா நாங்களே பாஜக வந்து பொது வெளியிலே எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கோட்டம் வாரியாக இந்த கூட்டத்திற்கான ஒருங்கிணைப்பு பிஜேபி மூலமா எவ்வளோ நம்மளால உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் பொதுவெளியிலே பகிர்ந்திருக்காங்க. ஆனா அந்த நிகழ்ச்சி மேடை இது எல்லாமே பாஜகவிற்கானது அல்ல. அது இந்து முன்னணியுடைய மேடை, இந்து முன்னணியோட நிகழ்ச்சிக்கு நாங்க ஆதரவு தான் கொடுத்துமே தவிர அந்த நிகழ்ச்சி நிரல முடிவு செய்வதிலையோ என்ன கண்டென்ட் போடணுன்றதுலையோ என்ன பேசணுன்றதுலையோ இதுல எதுலுமே எங்க தலையீடு கிடையாது. இது முழுக்க முழுக்க இந்து முன்னணியோட நிகழ்ச்சி தான். இந்து முன்னணின்றது பாஜக மாதிரியே சங் பரிவார்ல அது ஒரு கிளை அமைப்பு. எங்களுடைய சிஸ்டர் ஆர்கனைசேஷன் நடத்திய ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்க உதவி செஞ்சோமே தவிர அந்த அந்த நிகழ்ச்சிக்கு பெர்மிஷன் வாங்கினதுல இருந்து நிகழ்ச்சிக்கு பெர்மிஷன் கொடுக்கப்பட்டதுல இருந்து இது அனைத்துமே இந்து முன்னணி பெயர்ல தான் அது இருக்கே தவிர பிஜேபி பெயர் எங்கேயுமே கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூண்ணா.